சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய 3 பேர் தங்களுடைய ஆட்டத்தை காலையிலேயே ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று இவங்க 3 பேர் உள்ளே வந்த உடனே ஆட்டமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பிக் பாஸ் டீமும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நேற்று ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணலை. சும்மா தான் ஆட்டிக்கின்னு திரிஞ்சாங்க. ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. சும்மா ஃபன் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலையில் பொழுது விளைஞ்ச உடனே தங்களுடைய ஆட்டத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஒரு பக்கம் அவங்க ஒன்று பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஒரு பக்கம் ஒன்று பண்ணுறாங்க. இவர் தீபக் ஒரு பக்கம் ஒன்று பண்ணுறாரு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம வந்ததுக்கு கொடுத்த சம்பளத்துக்கு வந்த சீஃப் கெஸ்ட் வேலையை ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே தரமான சம்பவங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலே பிரியங்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் செக் அவுட் பண்ணுறேன். அதாவது நான் இந்த இதை காலி பண்ணிட்டு வெளியில் போகிறேன். நான் வேறு ஹோட்டல் பார்க்க போகிறேன். இங்கே எனக்கு மரியாதை இல்லை, என்னை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இந்த மாதிரி நாங்கள் கெஸ்ட்டு எங்களுக்கு சர்வீஸ் வேணும், யாருமே எங்களை கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ஆரம்பிக்க ஒரே காலையிலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரே பயங்கர சண்டையாக இருக்குது. திவ்யாவை கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட் எல்லோரும் ஏற்று விட்ட உடனே திவ்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என்னடா பிடிக்கினா கேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லா ஸ்டாஃப்ஸையும் கூப்பிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 5 நிமிஷத்தில் எல்லோரும் இங்கே வரீங்க, கெஸ்ட்டு எல்லாருமே எழுந்துட்டாங்க. அவங்கள கவனிக்கிறத விட்டுட்டு எல்லோரும் என்ன பிடிங்கன்னு இருக்கிறீங்களா, ஒழுங்கு மரியாதையே போயிட்டு 5 நிமிஷத்தில் துணியை மாற்றிக்கிட்டு இங்கே நிற்கிறீங்க, போய் கெஸ்ட்டை கவனிக்கிறீங்க. உள்ளே இருக்கிற கெஸ்ட்டுங்களில் ஒருத்தங்க பிரியங்கா பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிட்டு வெளியில் போகிறேன்றாங்க. நம்ம வேலை என்ன, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், இதை எதையுமே பண்ணாமல் நீங்கள் பண்ண ஆளாளுக்கு ஆட்டின்னு திரியிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாக்கா பயங்கரமாக கத்துறாங்க. ஆக்சுவலாக கத்துறாங்க அப்படின்னா அவங்களா கரெக்டாக இருந்திருக்கணும். அந்த இடத்துல அவங்களும் கரெக்டாக கிடையாது. அவங்களே தூங்கி எழுந்து போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அன்யூனிஃபார்மில் தான் வந்திருக்காங்க. யூனிஃபார்மில் தான் வந்திருக்கணும். ஆக்சுவலாக 24 ஹவர்ஸ் இந்த டாஸ்க் நடக்குது அப்படின்றப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க விடிகாலை ஆன உடனே ரெடியாக ஆரம்பிச்சிடணும். காலையில் 9 மணி ஆகுது. 9 மணி வரைக்கும் தூங்கி எழுந்து போட்டு ஜாலியாக பல்லு விளக்கின்னு ஒன்றும் குளிக்க கூட இல்லாமல் அப்படியே மேய்ஞ்சின்னு தெரியுதுங்க எல்லாம். ஸோ இந்த இடத்துல தான் இவங்க நம்ம கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திவ்யா இந்த மாதிரி எல்லாத்தையும் மிரட்டின உடனே 5 நிமிஷத்தில் சொக்காயை போட்டுக்கின்னு எல்லாம் யூனிஃபார்மில் போடணும் நிற்கணும் அப்படின்னு சொன்னே சரியான டென்ஷன் ஆகி நம்ம துஷார் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா கிட்ட ஏறின்னு வராப்புல. எப்படி 5 நிமிஷத்தில் எப்படி வர முடியும், நான் நேற்றே குளிக்கல, இன்றைக்கி குளிக்கலான்னு பார்த்தாலும் இன்றைக்கி இப்படி சொல்கிறேன், குளிக்காமல் தான் என் உடம்பு நாத்தரிச்சு போயிடாதா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, இந்த டாஸ்க்லேருந்தே நான் வரதில்லை, நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் ஏறுறாங்க. அந்தாட்டம் பார்த்தீங்கன்னா திவ்யா நேராக போயிட்டு யார்கிட்ட நம்ம ரம்யா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ரம்யா, ஒழுங்காக கீழே ரிசப்ஷனில் உட்காருந்தா உட்காரு, இல்லை தயவு செஞ்சு டாஸ்க்கை விட்டு வெளியில் போயிரு, நீ என்ன வேலை பண்ணும் அதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பிடிச்சி ஏற்று விட்றாங்க. திவ்யா கரெக்டாக தான் பேசுகிறாங்க, பாயிண்ட்டை பிடிச்சி பேசுகிறாங்க. இந்த மாதிரி கெஸ்ட்டு எழுந்துட்டாங்க, அவங்கள கவனிக்கணும், அதுதான் இவங்களோட வேலை. எல்லோரும் ப்ராப்பராக டைம் ஆனால் எழுதணும், கரெக்டாக ரெடி ஆகிட்டு அவங்கள போய் கவனிக்கணும், இதுதான் அவங்களோட வேலை. ஆனால் எல்லாமே தூங்கி எழுந்து போட்டு அறம்போதையில் அந்த பேயிங் மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டோட சுற்றின்னு தெரியுதுங்க. அவங்க கேட்டது சரி தான், பட் அவங்களாச்சும் சரியாக இருந்திருக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க இருக்காங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர். ஏடா இந்த பிரச்சனை நடக்கும்போது அக்காவை காணுமே, இவங்க ஏதாவது பேசுவாங்களேன்னு பார்த்தா அக்கா போயிட்டு பாத்ரூமில் குடிச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்க அப்புறம் இன்னும் என்னத்தெல்லாம் செய்ய காத்திருக்காங்களோ தெரியல. காலையிலேயே ஒரே தரமான சம்பவத்தை வீட்டில் செஞ்சுருக்காங்க. யார், இந்த சீஃப் கெஸ்ட்டு வந்ததுக்கு கொடுத்த சம்பளத்துக்கு காலையில் என்ன பண்ண முடியுமோ அது செஞ்சுருக்காங்க. பார்க்கலாம் போகக்கூடிய மணி நேரங்களில் என்னென்ன நடக்க போகுது அப்படி என்று.